குமார், கடவுள்கிட்ட நம்முடைய பக்தி எப்படி இருக்கணும்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சிற்பி ஒரு 100 அடி சிலையை செய்து கொண்டே இருக்கிறார். அந்த சிலையை செய்வதற்கு ஒரு மன்னன் உத்தரவிட்டிருக்கிறார். அதனால் ஒரு 100 அடி சிலையை இந்த சிற்பி செய்துகிட்டே இருக்கிறார். அந்த சிலையை நெடுநாட்களாக பார்த்து 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 செய்து ஒரு நாள் அந்த சிலை முடிவுக்கு வருகிறது. மன்னர் பெரும் ஆவலோடு காத்து கொண்டிருந்தவர் அந்த சிலையை பார்ப்பதற்காக வருகிறார். வந்து பார்த்துட்டு நிறுவிடணும் சிலை அப்படின்னு. மன்னர் பார்த்து கொண்டு எல்லாத்தையும் அப்படி பார்க்குறார். பார்த்துட்டு சிலை பிரமாதமாக இருக்குது, நான் நினச்சதை விட ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது, இந்த சிலையை இப்போவே நிறுவிடலாம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த செய்த சிற்பியினுடைய முகத்தில் துளி கூட சந்தோஷம் இல்லை. மன்னர் கேட்குறார், ஏன் நான் இவ்வளோ தூரம் பாராட்டி பேசுகிறேன், நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறார். சிற்பி சொல்கிறான், மன்னா நீங்கள் சொல்கிறது உண்மைதான், ஆனால் அந்த சிலையில் ஒரு சின்ன குறை இருக்குது, அந்த குறை எனக்கு மனசுக்கு உறுத்தலாக இருக்குது அப்படின்னு. எங்கே நான் சுற்றி பார்த்தனே, ஒரு குறையும் இல்லையே, சிலை பிரமாதமாக இருக்கே அப்படின்னு மன்னர் சொன்னார். இல்லை மன்னா, ஒரு சின்ன குறை இருக்குது. எங்கே குறை இருக்குது, நீ காமி பாப்பா அப்படின்னார். இந்த காதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கீறல் இருக்குது, அதனால எனக்கு திருப்தி குறைவாக இருக்குன்னார். மன்னர் சொன்னார், அடப்பாவி, காதுக்கு பின்னாடி இருக்கிற சின்ன கீறல் ஒரு விஷயமா, அது யாருக்காவது தெரிய போகுதா, இதை போய் நீ ஒரு பெரிய குறையாக சொல்லிகிட்டு இருக்கிற, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் சிற்பி சொன்னா, இல்லை மன்னா, நான் வேறு சிலை வடித்து தரேன், அதைத்தான் வைக்கணும், இதை வைக்கக்கூடாது. மன்னர் சொன்னார், எவ்வளவு நாள் எத்தனை ஆண்டுகளாக அதை கஷ்டப்பட்டு செய்திருக்க, எவ்வளோ பெரிய மலையிலிருந்து இந்த கல்லை செய்து கொண்டு வந்திருக்கோம், இதை போய் நீ திரும்ப செய்யணும்னு சொல்கிறியே, இட்ஸ் இம்பாசிபிள், இதை செய்ய முடியாது, நாம் இப்படியே வச்சிடலாம் அப்படின்னு. சிலை செய்த சிற்பி சொன்னால், இல்லை மன்னா, முடியவே முடியாது, அந்த சிறு கீறல் கூட சரி கிடையாது அப்படின்னா. ஏன்பா இவ்வளோ பிடிவாதமாக நிற்கிற, யார் பார்க்க போகிறா அந்த குறைய, ஒருத்தர் கண்ணுக்கும் தெரியாது, அதில் சும்மா இரு, தைரியமாக இரு, நாங்கள் வச்சுடுறோம் அப்படின்னா. இந்த சிற்பி சொன்னா, மன்னா, இந்த யாருடைய கண்களுக்கு அந்த சிறு குறை தெரியவில்லை என்றாலும் கடவுளின் கண்களுக்கு அந்த குறை தெரியும். என்னுடைய சிலையை கடவுள் பார்ப்பார். என்னுடைய பணியிலே அந்த குறையை நான் வைத்து செய்தேன் என்றால் இறைவன் இது சரியில்லைன்னு சொல்லுவார். யாருடைய கண்ணுக்கு அந்த குறை தெரியும்னா கடவுளுடைய கண்ணுக்கு தெரியும். ஆகவே இந்த சிலையை நான் வைக்க சம்மதிக்கவில்லை மன்னா, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கள், நான் மிக சிறப்பான ஒரு சிலையை நான் செய்து தருகிறேன் அப்படின்னு சொன்னார். அன்பானவர்களே, இதுதான் உண்மை. நாம் எந்த வேலையை யாருக்கு தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனால் அதுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது தெரியுமோ தெரியாதோ, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இது எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். உங்களுடைய ஒவ்வொரு பணியும் அவனுடைய சித்தத்தால் நடக்குது, உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் அவனுடைய எடுபடியால் நடக்குது. அப்போ அதில் ஒரு சிறு பிழை என்றாலும், சிறு தவறு என்றாலும், சிறு துரோகம் என்றாலும் நம்முடைய கண்களுக்கெல்லாம் தெரியலனாலும் பகவானுடைய கண்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஆகவே ஒவ்வொரு அருட்பணியிலும், உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் பரிசுத்தமாக இருக்கணும். அந்த பரிசுத்தம் ரொம்ப தேவை. ஒருவேளை நம் மனசுக்கு அது சரியாக படலைன்னா அதை இறைவத்திட்ட ஓப்பனாக ஒத்துக்கணும். அம்மா கடவுளே, தப்பு பண்ணிட்டேன், தவறாக நடந்துருச்சு, இதை என்னை தண்டிச்சிடாதீங்க, இனிமேலும் தவறு செய்யாமல் இருக்க நீங்கள் வழிகாட்டுங்கள்னு கேட்கணும். இதுதான் நம்முடைய இறைப்பணியில் மிகுந்த முக்கியமான ஒரு காரியம். நம்ம செய்கிறது பெரிய விஷயம் இல்லை, எல்லாரும் செய்யலாம். 1000 கோயில்களில் 1000 அபிஷேகம் நடக்கு, 1000 அன்னாபிஷேகம் நடக்கு, 1000 பூஜை நடக்கு, என்னெல்லாமோ நடக்கு. ஆனால் நாம் செய்யக்கூடிய பணியில் எவ்வளோ பரிசுத்தம், ஒரு கடுகளவேனும் அதில் பிழை இல்லாமல் குறையில்லாமல் செய்தோமானால் அதுதான் இறைவனுக்கு பிடிக்கும், அதுதான் இறைவனுக்கு பிடிக்கும். ஆகவே இந்த அருட்பணியிலே, இந்த அபிஷேகத்திலே நாம் ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும். பொதுவாக இந்த பாத பூஜை ஒவ்வொரு ஆசிரமங்களில் என்ன நடக்கும்னா, ஒன்று பாத பூஜை நடக்கும், இல்லைன்னா அபிஷேகம் நடக்கும். இந்த ரெண்டையும் சேர்த்து செய்ய மாட்டாங்க. ஏன் அவங்க அப்படி செய்கிறாங்க? ஏன் செய்கிறாங்க? காசுக்கு செய்கிறாங்க. அவங்க 5000 பணம் கட்டினா செய்வாங்க. அது எவ்வளோ சீக்கிரமாக முடிச்சுட்டு போக முடியும் அவ்வளோ சீக்கிரமாக முடிப்பாங்க. இதை அபிஷேகம் பண்ணி பாத பூஜை பண்ணி வேறு வேலை இல்லையான்னு நினைப்பாங்க. நாம் அப்படி இல்லை. இது ஒரு இறை சேவையாக எல்லோருக்கும் அந்த வளம் போய் நலம் போய் சேரணுங்கிறதுக்காக இந்த அபிஷேகத்தையும் பாத பூஜையும் சேர்த்து பண்ணுறோம். அப்போ இதுக்குன்னு ஒரு சம்பிரதாயம் பகவான் சொல்லியிருக்கார். எப்படி? முதல்ல இந்த 2 பாதங்களுக்கும் விடணும், 2 பாதங்களுக்கும் முதல்ல விடணும். அதுக்கப்புறம்
பகவானுடைய இந்த கால்களுக்கு இருக்க அந்த கால்களில் விடணும், இந்த கால்களில் விடணும். அடுத்தது இந்த விசிறியில், பகவானுடைய இந்த விசிறியில் விடணும். அதுக்கப்புறமா தான் பகவானுடைய தலையிலே நம்ம விடணும். பொதுவாகவே நாம் குளித்தாலும் முதல்ல காலில் தான் தண்ணி ஊற்றணும், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மேலே மேலே ஊற்றி தலையில் ஊற்றணும். முதல்ல ஊற்றக்கூடாது. முதல்ல தலையில் ஊற்றினா நமக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது கூட வாய்ப்பு இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஆமாம், அந்த திடீர்னு ஒரு குளிரை அதை அனுபவிக்க சில நம்முடைய இதயம் நின்று போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சில பேர் குளிச்சுட்டு இருக்க சில இறந்து போயிடுவாங்க. அதனால தான் பழைய காலத்தில் ஆற்றுல குளத்தில் நம்ம குளிக்க சில முதல்ல கால் நனையும், காலிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முங்குவோம், அப்போ தலை வரைக்கும் அப்படியே முங்கும், அப்போ பிரச்சனை கிடையாது. இந்த சூடு உஷ்ணம் அப்படியே மேலே போயிடும். அதே போல தான் பகவானுக்கும் இந்த 2 பாதங்கள்லையும் விட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 கால்கள்லையும் விட்டு, அப்புறம் அந்த விசிறியில் விட்டு, அதுக்கப்புறமா பகவானுடைய திருமேனிக்கு மேலே தலையிலேருந்து விடணும். சரிதானே? ஓகே. யோகி ராம் சரத்குமார்.